பக்தர்கள் சேனல் சார்பாக மகர ராசி. மகரம் சிகரத்தை தொடும். மகரம் அறிவை பெருக்கும், ஆராய்ச்சியை தொடும். விட்டகுற தொட்டகுறை எதையுமே தோக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியது மகரம். இப்ப மற்ற ராசியெல்லாம் எடுத்தீங்கன்னா 4 தடவை ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு வைங்களேன். மற்ற ராசிக்காரங்கன்னா ஒரு மேச ராசி எடுத்துக்கோங்களேன், ஒரு சிம்ம ராசி எடுத்துக்கோங்களேன். 2 தடவை பரீட்சை எழுதுறாங்க, நீட் எழுதுறாங்கன்னா 3 தடவை எழுத மாட்டாங்க. வேற ஜாப் போகணும், இல்லைன்னா வேற ஜாப் வந்துடும், இல்லை குடும்ப சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள். ஆனா இந்த மகரம் கும்பம் இருக்குதே, இந்த மகரமும் கும்பமும் மட்டும் பாருங்க, எத்தனை தடவை வேணாலும் எழுதிட்டே இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் எழுதிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாருங்க, ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னா வாங்க விடாது. ஏன் வாங்க விடாது? எனக்கு எங்க அப்பா கொடுத்த வண்டி இருக்குதுங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லும். அதை வாங்க போறோம்னு வைங்களே, 1 கோடிக்கு ஒரு கார் இருக்கும், 80 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கும், 50 லட்சத்துக்கு ஒரு கார் இருக்கும். அங்க போன என்னங்க எந்த காருங்க வாங்க, ஏமா என்ன ஒரு எடுத்த கார் எடுத்துக்க அப்படின்னு பார்த்தா மகரம் என்ன செய்யும்? அந்த 1 கோடி எடுக்காது, அந்த 10 லட்சத்துல ஏதாவது கார் இருக்கான்னு பாருங்க, அப்படித்தான் கேட்கும். தன்னை எப்போதுமே தீட்டிக் கொள்ளக்கூடிய ராசி, தன்னை திருத்திக் கொள்ளக்கூடிய ராசி மகரம். அப்படி தான் உண்டு, தான் வேலை உண்டு, யாருக்கும் எந்த இதுவும் செய்யாது. அதுலயும் இன்னொரு சிறப்பு, எல்லா தொழிலும் எல்லாரும் செஞ்சாலும் அதுக்கு திருப்தி இருக்காது, அது போய் செஞ்சாதான் திருப்திப்படுத்தணும். அப்படிப்பட்ட மகர ராசிக்கு இந்த 26 மிகவும் அற்புதம். எப்ப? 5 மாசம் கழித்து. என்னையா இப்படி சொன்னீங்க, ரொம்ப அற்புதம்ட்டு. குரு அப்பதானே 7ஆம் பார்வையை பார்க்கிறார். அதான் குரு சாம்ராஜ்யம் சொல்லிட்டோமே. 2026 நம்ம குரு சாம்ராஜ்ய ஆண்டுன்னு சொல்லலாம், 26 சொல்ல வேண்டாமே. அப்ப 7ஆம் பார்வை அவங்க வீட்டு பாத சனி இல்லை, பகட்டு சனி இல்லை, அன்பு சனி இல்லை, தொந்தரவு இல்லை, அர்த்தாஷ்டம சனி இல்லை, லைன் கிளியர் ஆயிட்டீங்க. அப்ப என்ன செய்யும் பாதம்? கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும், சுபிச்சித்தை கொடுக்கும், சுந்தரத்தை கொடுக்கும், அற்புதத்தை கொடுக்கும். ஆண்டு 26 மகரத்திற்கு. எதுவுமே கொஞ்சம் லேட்டா கிடைக்க முடியாது, நல்ல பாடுபடுவீங்க, அதுக்கு பலன் மட்டும் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், ஆனா அது பெர்மனண்டா கிடைக்கும். அந்த பலன் மட்டும் பெர்மனண்டா கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட மகரத்திற்கு 26ல பெட்ரோல், டீசல், பங்கு, எண்ணெய் வித்துக்கள், மரங்கள், பூமிக்கு கீழே உள்ள எந்த கிழங்கு வகையா இருந்தாலும் சரி, சமநோக்கு நாள் அப்படின்னு சொல்ற பாருங்களேன், கீழ் நோக்கு நாள். மகரத்துக்கு கீழ் நோக்கு, மகரத்துக்கு சிகரத்துக்கு கீழ் நோக்கு, மேல் நோக்கு இல்லை. மேல் நோக்கு மிதுனம், ஏன்னா காற்று ராசி இல்லைங்களா? அப்ப சரராசி சரம், அப்ப கீழ் நோக்கு கிழங்கு வகைகள். இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் பண்ணலாம். அரசியல் போகலாம், ஆன்மீகத்துக்கு போகலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிக அற்புதமான நட்சத்திரங்கள். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் எல்லாமே அந்த நிலராசிக்கு நான் சொன்னது தான். ரிஷபம், கன்னி, மகரம், அது 3மே திரிகோணாதிபதி. 1, 5, 9 சொல்லலாம். அந்த நட்புக்குரியவங்க அவங்கெல்லாம் வலுத்து இருந்தாங்கன்னா நீங்க தான் பெரிய பெரிய அளவன், தொழிலதிபர்ல பெரிய தொழிலுக்குரியவர். தொழிலுக்குரியவர் உங்க ராசிநாதன் பாருங்க 3ல இருக்கார். 7க்கு மேல குரு 5, 6வது மாசம் மேல இருந்து குரு பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? செல்வ சீமானாக போறக்கூடிய ராசி தான் மகரம். திருமண யோகம்லாம் வந்துகிட்டு இருக்கும். கல்யாணம் வரத்துக்கு கவலையே படாதீங்க. குலதெய்வத்தை மறக்காதீங்க, குலதெய்வத்தை மறக்காதீங்க. உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. இந்த சைனஸ், கால் வலி, இடுப்பு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரி பெயின் எல்லாம் ரொம்ப வயதானவங்க, எங்களை மாதிரி வயதானவங்க எல்லாம் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஆயுள், ஆரோக்கியம், தொழில், உத்தியோகம், பட்டம், பதவி நிறைந்து வரக்கூடியது, எல்லா கஷ்டமும் நீங்கக்கூடிய ஆண்டு 2026. கருப்புசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, அந்த கருப்புசாமி காக்கும் தெய்வம் வரக்கூடிய கருப்புசாமி, அதே மாதிரி ஐயனாரு, இருளப்பன்,
இந்த மாதிரி காற்று சார்ந்த கருப்பு சார்ந்த, அதாவது கிராமத்து தேவதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி மகர ராசி. மறந்துடாதீங்க. கண்டிப்பாக 63% மகரத்திற்கு 63